ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பலரும் சந்திக்கும் பொழுது ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இறந்து போகிற முன்னோர்கள் கனவில் வந்தால் அதற்கு என்ன பலன் என்று கேட்கிறார்கள். இறந்து போனவர்கள் கனவில் வருவது சில சமயம் நடக்கும். மறைந்த முன்னோர்கள் கனவில் வருவது நல்லதா கெட்டதா? தாத்தா பாட்டி என்று முன்னோர்கள் அடிக்கடி கனவில் தோன்றுகிறார்கள் என்றால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவில்லையோ? என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் பலருக்கும் வருகிறது. இது குறித்து சொப்பன சாஸ்திரம், கனவு சாஸ்திரம் சில விளக்கங்களை தருகிறது. பொதுவாக மனத்தில் அமுக்கப்பட்ட ஆசைகள், நிறைவேறாத விருப்பங்கள் கனவுகளாக பரிணமிக்கும். ஆழ் மனதில் புதைந்திருக்கும் எண்ணங்களின் வாசனைகளே கனவுகளுக்கு காரணம் என்றும் கனவு குறித்து பல்வேறு கருத்துக்கள் உண்டு. கிரகங்களின் தசாபுக்தி பாவங்கள் பாதிப்பு அது அந்த விதம் அமையும் நிலையில் அதற்கேற்ப கனவுகள் அமையும் என்பது ஜோதிட நம்பிக்கை. உடலில் வாதம், பித்தம், கபம் ஆகிய தாதுக்களின் மாறுபாட்டால் கனவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்கிறது ஆயுர்வேதம். உறக்கத்தின் போது புலன்கள் செயலற்று கிடக்க மனம் விழித்து கொண்டுதான் இருக்கிறது. தான் சேமித்த எண்ணங்களை அசை போடுகிறது. அந்த நிகழ்வுகள் மனத்திரையில் பளிச்சிடுகின்றன. அவையே நிஜத்தில் நிகழ்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன என்று சொப்பன சாஸ்திர வல்லுநர்கள் கூறுகிறார்கள். கனவு குறித்து மேலும் பல விளக்கங்களும் உண்டு. பகல் நேரத்தில் காணும் கனவுகள், காலை விடித்ததும் மறந்து போகும் கனவுகள், நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள், நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் பலிக்காதாம். ஆனால் அதிகாலையில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பலிக்கும் என்கிறது இந்த கனவு சாஸ்திரம். அசுப கனவுகள் என்ற வகையில் நாய், நரி, கருமை நிற விலங்குகளை கனவில் கண்டால் துக்கம் நேரிடும். காக்கை, கழுகு, கழுதை, ஒட்டகம், பருந்து, ஆண் எருமை ஆகியவற்றை கண்டால் வீண் தூக்கம், பயம் ஏற்படும், துக்கமும் ஏற்படும். காகம், கருணாகம், தேன், மஞ்சள் நிற முடியுடைய பெண் ஆகியோரை கண்டால் செல்வ நாசம் ஏற்படும் என்றும் பலன் சொல்கிறது சொப்பன சாஸ்திரம். சிலருக்கு பல் விழுவது போன்று கனவு வரும். இது திடீர் நஷ்டத்தை குறிக்கும் என்று சொல்வார்கள். சந்தனக்குழம்பு, சங்கு, முத்துக்கள், தாம்பூலம், ஜாதி மல்லிகை, செல்வம் போன்றவற்றை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் நல்லது விளையும். அதேபோல் நாடாளும் தலைவர்கள், யானைகள், குதிரைகள், எருதுகள் போன்றவற்றை கனவில் கண்டால் ஆசைகள் நிறைவேறும், அரசபோகம் வாய்க்கும் என்பது பலன். நம்மில் பெரும்பாலோர் கனவில் பாம்புகளை கண்டு பயந்திருப்போம். சிலர் பாம்பும் கனவை கண்டதும் ஏதோ தோஷம் இருக்கிறதோ, பரிகாரம் தேவையோ என்றெல்லாம் பதறுவார்கள். ஆனால் சொப்பன சாஸ்திரம் என்ற நூல் என்ன சொல்கிறது தெரியுமா? பாம்பு கனவில் வந்து நம்மை கடித்தால் நம்முடைய கஷ்டம் நம்மை விட்டு விலகும் என்று சொல்கிறது. குறிப்பாக தீராத கடன் தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்கிறது. பாம்பு கனவில் வந்து தரையில் 3 முறை கொத்தினால் ஒருவரை பிடித்திருந்த தோஷம், திருஷ்டி ஆகியவை விலகி போகும், ஐஸ்வர்யம் சேரும் என்றும் சொல்கிறது. நம் கனவில் முன்னோர்கள் வருவது அல்லது குலதெய்வம் தோன்றுவது ராகு கேதுவின் அமைப்புகளை குறிக்கும். கனவில் தோன்றும் முன்னோர் மஞ்சள், பால், தேன், பட்டு, நெய், வெண்ணெய், இனிப்பு, பழங்கள், காய்கறிகள், அரிசி போன்ற பொருட்களை கேட்டால் அது நமக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடிய கனவு. அவர்கள் விகாரமாக சிரிப்பது அல்லது புன்னகை தருவது நல்லதல்ல என்று சொல்வர். அவர்கள் அழுதால் அந்த கனவு நமக்கு ஒரு சுய விஷயத்தை குறிக்கும். சித்தர், ஞானிகள், சந்நியாசிகள், மயில், சிவப்பு நிற பறவைகள், சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவில் தோன்றுவது செவ்வாயை குறிக்கின்ற அமைப்பு.
இது ஒரு மனிதனுக்கு நிலம், வீடு, கனரக எந்திரம் மற்றும் அது சார்ந்த சுபகாரியங்களை குறிக்கும். ஆகவே கனவுகள் குறித்து வீண் கலக்கம் அடைய தேவையில்லை. ஒருவேளை கெட்ட கனவு காண நேரிட்டால் மனமுருக உங்கள் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை 12 முறை உச்சரித்து வணங்குங்கள். கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறையும். ஆகவே இதை புரிந்து கொண்டு கனவுகளை கண்டு பயப்படாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.